Hi friends, welcome back to my channel Mundra's Kitchen. இப்போ நம்ம கிச்சன்ல மீன் பொள்ளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாக்கா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்குங்க. நான் ஏற்கனவே ஃபிஷ்ஷை நல்லா கழுவி உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, அரிசி பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்க. ஒரு 10 நிமிஷம் தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துடுங்க. நல்லா மொறுமொறுன்னு வறுக்க வேண்டாம், அகே நம்ம அதை வேக வைப்போம். அதனால் அதை வறுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோ. நான் 5 ஃபிஷ்ஷுக்கான அளவு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் அந்த பேனில் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி ஒரு 3 பெரிய வெங்காயம் பார்த்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதை போட்டு வதக்கிங்க. பச்சை மிளகு 2 பச்சை மிளகு ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா அதை வதக்குங்க. இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வரட்டும், அதை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இல்லை ஒரே ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன், அந்த தக்காளி நம்ம கட் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்மெல்லெல்லாம் போகும், ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு போகிறதுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிக்குங்க. மல்லிப்பொடி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுட்ரு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். நான் இங்கே 1/4 பொடி ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் போடாதீங்க, பயங்கர காரம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் மாத்திரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகிற மட்டும் அதை லிட்டு போட்டு மூடி வைங்க. இப்போ நமக்கு திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே மல்லித்தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மாற்றி வைங்க. இப்போ வாழை இலையை எடுத்து நல்லா கழுவி அதை தீயில கொஞ்சம் வாட்டிட்டு இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷும் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மசாலா வச்சு நல்லா 4 பக்கம் இலை உடையாமல் 4 பக்கம் நல்லா மடித்து அதை கட்டி வச்சுருந்தேன். நூல் போட்டு தான் கட்டி வச்சுருக்கிறேன். உடையாமல் பார்த்துக்குங்க இலையை. அது நல்லா வாட்டினா இலை ஒன்றும் உடையாதான். நல்லா ஃபஸ்ட் நல்லா இலையை நல்லா வாட்டிட்டு இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இப்போ 5 மீனும் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி கட்டியாச்சு. நூல் போட்டு தான் கட்டியிருக்கிறேன். அது ஒரு பக்கம் மாற்றி இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணுங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த இலையோட கலரு கொஞ்சம் லேசாக மாறும், கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும். அப்போ அந்த மாதிரி மாறும்போது நமக்கு அந்த ஃபிஷ்ஷை நமக்கு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், லேசாக மாறுது கலரு, இந்த மாதிரி தான் மாறி வரும். அப்போ எல்லாம் இதே மாதிரி கலரான பிறகு எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி வறுத்துட்டு நமக்கு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் பார்க்கலாம், அதை பிரித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நூலில் கட் பண்ணிவிட்டு அந்த இலையை நமக்கு பிரிக்கலாம். நல்ல ஸ்மெல்லு, அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த வாழை இலை தேங்காய் எண்ணெயில் வறுக்கும் போதெல்லாம் நல்ல சூப்பரான ஸ்மெல்லு வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கறி மீனில் தான் செய்யணும்னு இல்லை, இந்த philopy மீன்லேயும் இந்த மாதிரி செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை நான் பார்க்கலாம். தேங்க்யூ.